தயவுசெய்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆந்திரப்பனர்ஸ், எங்க அப்பா ஆரம்பிச்சாரு, சாரி செகண்ட் ஜெனரேஷன் ஆந்திரப்பனர்ஸ், எங்க அப்பா ஆரம்பிச்சாரு, எங்க அப்பா பண்ணாரு, நானும் இதே மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா ஆனா போயிடும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆந்திரப்பனர்ஸ், we have to accept change. மாற்றங்கள் நிறைய வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. refuse to accept change, we get into these problems. Next பாருங்க, டாடா, கடன் டாடா, he has invested almost 10 to 15 startup companies. கடந்த ஒரு 2 yearsல அவங்களுக்கு தெரியுது இன்னைக்கு these companies will grow. அதே முகேஷ் அம்பானி அவரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. அதனால தயவு செய்து எம்எஸ்எம்இஸ் உங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டியிருக்கு. எதையுமே இது எனக்கு தேவையில்லை ஒதுக்காதீங்க தயவு செய்து. நெக்ஸ்ட் நம்ம இப்ப பாருங்க, அதே மாதிரி அந்த ஸ்டார்ட் அப் பபுள்ஸ் என்னைக்கா ஒரு நாள் வரும். பபுள்ஸ் இப்படியே போகாது, அன்னைக்கா வெடிக்கணுங்க டம்முன்னு. நீங்க பாருங்க, யூஎஸ்ல அலிபாபா லிஸ்டிங் போனாங்க கடந்த ஒரு வருஷத்துல. லிஸ்டிங் போற அன்னைக்கு அவங்களோட மதிப்பீடுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் வேல்யூவேஷன் $230 billion. லிஸ்டிங் பண்ணதுல இருந்துங்க பாருங்க, வேல்யூவேஷன் இஸ் டவுன் டு $165 billion. குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி ஜொமேட்டோட கவுண்டர் பார்ட் யூஎஸ் கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் அவங்க வேல்யூவேஷன் டிராப் பை $6 billion. இந்த பபுளும் நமக்கு பிரச்சனை உண்டாகும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், இவனுக்கு பிரச்சனைக்கு மத்தியில இது ஒண்ணு கமாடிட்டி ட்ராப். சரியா? இது ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, if you fail to differentiate yourself with competitors, உங்கள்கிட்ட ஒரு யூனிக்னஸ் இல்லை அப்படின்னா இந்த ட்ராப்ல மாட்டிப்பீங்க. உங்களுக்கு அந்த யூனிக்னஸே ஒரு இன்னோவேட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் தொழில காப்பீடுமே இருக்காங்க. என்ன பண்றாங்க, காம்படிட்டர்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, அதே காப்பி அடிப்பாங்க, அது இம்ப்ரூவைஸ். இதுவே நீங்க ஒரு இன்னோவேட்டிவா ஒரு சொல்யூஷன் எடுத்தீங்க வச்சுக்கோங்க, அதே நீங்க ஒரு டிஃபரன்ஷியேஷனா கொடுத்தீங்க வச்சுக்கோங்க, யாருமே காப்பி அடிக்காம இருக்கிறப்ப எப்படி இருக்கும்? நமக்கு தொழில் நடக்குமா இல்லையா? சரி, நீங்க அதை நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் கமாடிட்டிஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கமாடிட்டிஸ் ஆர் goods and services, and they are உங்களுக்கு there will be high level of standardization in terms of quality, price, product features and cost. The commodity varachila there will be a intense competition because of widely available and interchangeable goods. மீனிங் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய வந்திருக்கவங்க எல்லாம் பாத்திர கடைக்காரங்க, உங்கள்கிட்ட தெரிஞ்ச நண்பரும் பாத்திர கடை வச்சிருப்பாரு, நீங்களும் பாத்திர கடை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷனே கிடையாது. அங்க உள்ள பொருட்களை அப்படி வாங்க முடியுங்களா? இன்டர்சேஞ்சபிள். மூன்றாவது, இந்த பையர்ஸ் மார்க்கெட் கமாடிட்டி வரச்சல சப்ஜெக்ட் டு பிரைஸ் டிரான்ஸ்பரன்சி. இன்னைக்கு ஒரு பையர் உங்களோட பொருள் வாங்க வராரு அப்படின்னா அவருக்கு இந்த பொருளின் விலை என்னவா இருக்குங்கிறது ஒரு இண்டிகேஷன் தெரியும் இல்லையாமாவா? இன்னைக்கு ஏன்னா பையர்ஸ் ஆர் பிகம் நாலேஜபிள் டுடே. உங்களுக்கு ஒரு கமாடிட்டி வரச்சல பையர் எடுக்கிற முடிவு நீங்க கொடுக்கிற விலையை சார்ந்துதான் இருக்கும் உங்களுக்கு. சோ இதுல மார்ஜின் பாத்தீங்கன்னா வெரி தின் கமாடிட்டிஸ்ல. இந்த பல்க் ஆஃப் சேல்ஸ் யாருக்கு போகும் கேட்டீங்கன்னா, the vendor who is offering the lowest price possible. இது commodity. Next, commodity trap அப்படிங்கிறது situation where the vendors of commodity product and services offer widely available and interchangeable goods is already offered by another competitor. Commodity trap. இதுல மெயினா ஃபீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, as a vendor நமக்கு ஒரு இமென்ஸ் ப்ரெஷர் இருக்கும் for pricing the product. இமென்ஸ் ப்ரெஷர் இருக்கும் கிராஸ் மார்ஜினை மெயின்டைன் பண்றதுக்கு. சடனா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல you will find new players entering with over capacities leading to over supply. அதே மாதிரி பியூர்லி பிரைஸ் பேஸ்ட் காம்படிஷன். உங்களுக்கு இதுல நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னா இதுல வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம விற்கிற பொருளை மக்கள்
பிரைஸ் வச்சே பார்ப்பாங்க. அதான் அந்த ட்ராப். நெக்ஸ்ட் இது இம்பாக்ட் பார்ப்போமே. இம்பாக்ட் வரச்சல as a vendor we lose our competitive advantage in the market. So what happens, உங்க பொருளுக்கு will be getting a premium price, அது கிடைக்காம போயிடும் உங்களுக்கு. ரெண்டாவது consumers, they will start to receive more benefits for the same price, or they will have to pay less for the same or lesser benefits offered. மூன்றாவது, இது ஒரு மேனுஃபேக்சர்னு வச்சுங்களேன். நீங்க ட்ராப்ல மாட்டிக்கிறீங்க, ஒரு சைடு இன்புட் காஸ்டும் கூட்டிகிட்டே போகுது. அப்ப என்ன உங்களோட காஸ்ட் வந்து நாட் இன் பொசிஷன் டு பாஸ் ஆன் டு தி கன்சியூமர்ஸ். வாட் ஹேப்பன்ஸ், யூ வில் பி ஃபோர்ஸ்ட் டு செல் அட் அ லாஸ். சரி, ரிசல்ட் பாத்தீங்கன்னா we have two options, either to reduce the price to hold on to the market share, or to maintain the price and lose the market share. In either case we have lost our pricing power. Ultimately that will impact our financials. So இந்த commodity trapங்கிறது யாருக்குனாலும் வரலாம், எந்த நிறுவனத்துக்கும் வரலாம், எந்த இண்டஸ்ட்ரிக்கு வரலாம், எப்பயாவது வரலாம். இது வந்துச்சு அப்படின்னா we will see tough competition, round after round of price reduction வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட், இது வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? As a vendors, as a MSMEs, we fail to innovate. சரியா, we fail to differentiate product market distributor. சரியா, there is globalization, issuing bad quality products. Then quality, nee quality எடுத்தீங்கன்னாங்க, it has been standardized. Everybody is able to offer quality. So that also leads to commoditization. அடுத்தது, இன்றைக்கு மார்க்கெட்ல ட்ரெண்ட் நிறைய மாறிக்கிட்டே. As a entrepreneur, sometimes you fail to read the trend. That also leads to commoditization. So பல காரணங்கள் இருக்கு. So ultimately the commoditization is a price based intense competition. இது வந்துங்க, it has destroyed industries, it has disrupted உங்களுக்கு many markets. ஒரு 20 வருஷ கம்பெனியை கூட சாட்சி இந்த ட்ராப். So இந்த commodity trap அப்படிங்கிறது it's ugly word, but it's an ugly reality that as MSMEs you will have to face and go through in some point of time in our business. பாத்துங்க, commodity trap அப்படிங்கிறது இதுதான். உங்களை வந்து அமுக்கும். உங்களுக்கு நீங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டீங்க நம்ம ட்ராப்ல மாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு. ஸோ உங்க நிறுவனத்தோட டாப் லைன் growth, சேல்ஸ் ரெவென்யூ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரெண்டுல வளர்ச்சி இல்லை அப்படின்னா நீங்க ட்ராப்ல நீங்க மாட்டிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ட்ராப் நமக்கு அமுக்கிறச்சல என்ன செய்ய முடியும் பாருங்க, மலை மாதிரி இருக்கா உங்களுக்கு. நெக்ஸ்ட், சரி, ஆனா ஒரு வந்தீங்க இந்த ட்ராப் நம்ம மாட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு இண்டிகேஷன் கிடைச்சிடும் ட்ராப்ல மாட்ட போறோம் அப்படின்னு சொல்லி. இந்த ட்ராப் நமக்கு ஒரு 3 சோர்ஸ் வழியா நமக்கு வரும். ஒன்று கஸ்டமர்ஸ், இன்னொன்று வந்து டெக்னாலஜி, இன்னொன்று காம்படிட்டர்ஸ். மூணுமே இன்டர்லிங்க். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க நிறுவனத்துக்கு இப்ப கஸ்டமர் மூலமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இண்டிகேஷன் கிடைக்குது ட்ராப்ல மாட்ட போறேன் அப்படின்ட்டு. நீங்க இக்னோர் பண்றீங்க ட்ரெண்ட. அடுத்தது காம்படிஷன் அண்ட் டெக்னாலஜி, அதுவும் உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்காது. ஸோ அல்டிமேட்லி யூ வில் சீ பிளமெண்டிங் ஆஃப் பிரைசஸ். பிரைஸை குறைச்சி 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 கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ அல்டிமேட்லி உங்களுக்கு பிரைஸை குறைச்சி கொடுக்கல அப்படின்னா யூ வில் லூசிங் தி மார்க்கெட் ஷேர். நெக்ஸ்ட், ஸோ இது இண்டிகேஷன் எப்படி கிடைக்கும் பாருங்க. இப்போ கஸ்டமர்ஸ் எடுத்தீங்கன்னா assume the goods or services what you offer is highly transparent in terms of price, product specifications, costing and quality. And number 2, buyers price வச்சு முடிவு எடுக்கிறது. price கூட ஃபீல் பண்ணாங்கன்னா they don't buy. இதுல மாட்டிருக்கலாம் பாருங்க. மூன்றாவது, globally accessible supply markets. ஒரு பொருளை வந்து உங்கள்கிட்ட வாங்கணும் அவசியம் கிடையாது, இம்போர்ட் பண்ணிக்கலாம், சீப்பா கிடைக்கும். மூன்றாவது, கஸ்டமர் லாயல்ட்டி குறையுது. கஸ்டமர் லாயல்ட்டிங்கிறதுங்க உங்க நிறுவனத்துல குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்க இந்த ட்ராப்ல மாட்டீங்கன்னு சொல்லுங்க. சரி, த்ரூ காம்படிட்டர்ஸ் எப்படி நம்ம கிடைக்கும் பார்ப்போமா.
Suddenly you find a lot of new players entering the market with over capacities leading to oversupply. அடுத்தது new players coming from low cost and developing countries. But they will offer you low price products. Technology வரச்சல the technology maturity. ஒரு சமயம் நம்ம டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல I will not be able to use it for other development in our stage. Number two, இதே technology process today is also standardized. இன்னைக்கு வந்து ஒரு டெக்னாலஜி வந்து உங்களுக்கு it becomes easy to manufacture goods and services offer பண்ண முடியுது. I'll give you an example. இருக்கு ஓலா கேப்ஸ் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்மளாம் சென்னையில பாத்தீங்கன்னா for intercity cab riding we use taxis இல்லையா? இன்னைக்கு நம்ம இந்த சென்னையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் மினிமம் ஒரு 2-3 ஆப்ஸா வச்சிருப்பீங்க. ஓலா கேப்ஸ் இருக்கும், மேரு கேப்ஸ் இருக்கும், வேற வச்சிருக்கோம் கண்டிப்பா. அப்ப டெக்னாலஜி வந்து ஸ்டாண்டர்டைஸ் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர். சோ ஈஸி டு மேனுஃபேக்சர் சர்வீஸ். அடுத்து நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம என்ன பண்றோம்? we decide on price and availability. ஓலா திடீர்னு போடுவான், மெசேஜ் போடுவான், 5 rupees per kilometer போடுவான். உடனே நம்ம என்ன செய்வோம்? ஓலா யூஸ் பண்ணுவோம். So as a customer, price பேஸ் பண்ணி we are deciding. So second track. அடுத்து காம்படிஷன். இந்த காம்படிஷன் நிறைய இருக்கா? போட்டி. So now this Ola Cabs is getting an indication clearly that we are getting caught in commodity trap. இது வெளியே வர்றதுக்கு அவன் என்னெல்லாம் செய்யறான் பாருங்க. டிஃபரன்சியேஷன் காமிச்சுக்கிட்டே இருப்பான். பேப்பர்ல ஆட் போட்டுட்டு இருப்பான், எஸ்எம்எஸ் வந்துட்டு இருக்கோம், பண்ணிக்கிட்டே இருக்கான் சார் ஆக்டிவிட்டி. சரியா? பிகாஸ் he wants to come out of the trap. சரியா? இதான் நெக்ஸ்ட். சோ என்னென்ன தொழில்கள்லாம் இந்த டிராப்ல மாட்டி இருக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன். நீங்க ஃபியூல் விலை குறைஞ்சது அப்படின்னா நம்ம வந்து ரேட் கம்மியா கேட்குமா இல்லையா? they are caught. அடுத்தது யூட்டிலிட்டிஸ், பவர், வாட்டர் அண்ட் எனர்ஜி. ஃபினான்ஷியல் சர்வீசஸ். நீங்க பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they are flushed with funds இல்லையா? உங்களுக்கு லோன் மூவ்மெண்ட்டே இல்ல. அவங்களுக்கு என்ன பண்றாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிட்டே வராங்க. So it has become money is a commodity today. Information technology, IT, commoditized. Next, telecommunications, commoditized. Healthcare and pharma, commoditized. Automotive industry, it includes OEM and ODM. Chemicals, commoditized. Oil, commoditized. Engineered products, commoditized. I see. Construction, the trapla மாட்டிருக்காங்க. இது பாருங்க, இன்னைக்கு engineering students வந்து they also become a commodity இல்லையா? அவன் படிப்புக்கு என்ன மதிப்பு இருக்கு இல்லையா? நீங்க ஒரு வேலைக்கு நமக்கு அப்ளிகேஷன் வேணும்னா எத்தனை இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் நமக்கு வருது? ஏன் கேட்டீங்கன்னா சிம்பிள் பாருங்களேன், 57% of the engineers in India neither walk nor talk English. அவங்க கார்பரேட் லெவல்ல சேரணும் ஆசை பேசல, இங்கிலீஷ் பேசிக் இல்லையா? அது இல்ல அப்படின்னா so they are commoditized. சரியா? பாவம். உடனே தெருவு நினைப்பாங்க, அப்பா என்னோட பிசினஸ் வரலையே நினைக்காதீங்க, நம்ம இதுவும் வந்திருக்குது. சரியா? we are marketers of either B2B or B2C இல்லையா? இப்ப நம்மள அறியாமலே பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனமும் என்னடா புதுசா இன்னோவேட்டிவா பண்ணலாம், என்ன நம்ம ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி புதுசா பண்ணலாம் in order to maintain our sales and market share without having to reduce the price. நிறைய பேரும் இருக்குமா இல்லையா? இல்ல உங்களுக்கு நீங்க நிறைய கம்பெனில பாத்தீங்கன்னா இந்த பல பாத்திரக்கடைக்காரங்க இருக்காங்க. இன்னைக்கு நம்மகிட்ட பையர்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு டிமாண்ட் பண்றாங்க, பிரைஸ குறை, டிஸ்கவுண்ட் கூட கூட. ஆஃப்டர் சேல் சர்வீஸ் என்ன பண்ண போற கேட்கறாங்களா இல்லையா? நம்ம ஒழுங்கா பேசுறத வச்சுக்கோங்க, சரி சார் முடியாது சொல்லுங்க, அந்த பக்கத்துல இந்த அண்ணாச்சி கடை இருக்காரு அவர்கிட்ட போய்க்கிறேன் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த ஒரு சிச்சுவேஷன் வரச்சல you very well you know that you are getting commoditized. என்ன கேட்டீங்கன்னா உங்க சேல்ஸ் பீப்புள், உங்க சேல்ஸ் மேனேஜர் எல்லாத்துக்குமே வந்து they come to a conclusion that நம்ம ப்ராடக்ட்லாம் வந்து பையர்ஸ் பிரைஸை பேஸ் பண்ணி தான் முடிவு பண்றாங்கன்னு சொல்லி வர்றாங்க சிச்சுவேஷன். நம்மகிட்ட வந்து பேசுறதுல நம்மளும் வந்து அந்த தாட் ப்ராசஸ்க்கு வந்துடும், விலையை குறைக்கணும் அப்படின்ட்டு. அப்ப புரிஞ்சுக்குங்க, we are being commoditized. இது வந்து வெளியே வந்தே ஆகணும். நெக்ஸ்ட், ஒரு 2 நிறுவனங்கள் சரியா உலக சந்தையில they are out of the commodity track.
ஒன்னு ஆப்பிள். இந்த கம்பெனியோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் டிசைன் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இந்த நிறுவனம் பாருங்க 2014 குளோபல் சேல்ஸ்ல இவங்க பங்கு வந்து வெறும் 6% தான். ஆனா ப்ராஃபிட் ஷேர்ல இவங்க பங்கு வந்து 28%. சரி, நெக்ஸ்ட் வால்மார்ட். இந்த நிறுவனத்தோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் லோ காஸ்ட் அப்ரோச் த்ரூ ஸ்கேல் அண்ட் எஃபிஷியன்சி, அருமையான சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். Between 2009 and 2013, this company shareholders return வந்து almost 10% கொடுத்திருக்காங்க. இவங்களோட காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் கிராஷ் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க தான் they are out of the trap. நெக்ஸ்ட், ஸோ இந்த ட்ராப்ல வந்து 3 வகை ட்ராப் இருக்குங்க. நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கமாடிட்டி ட்ராப் என்னன்னு பார்த்துட்டோம். இட்ஸ் நத்திங் பட் நீங்க தர மார்க்கெட் சந்தைக்கு தர ப்ராடக்ட் வந்து has got high level of standardization or transparency in terms of quality, price, product specifications, etc. Interchangeable goods. மூன்றாவதாக price based competition. இதுல 3 விதம் இருக்குங்க. ஒன்னு வந்து deterioration trap. இந்த ட்ராப்ல மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா prices குறையும். Benefits offered for the products also comes down. So competing firms, they enter the market with low cost and low benefit offerings that also attract the mass market. Example சொல்றேன். இதுக்கு வந்து I'll be taking the case study of Harley Davidson. Harley Davidson bike நமக்கு தெரிஞ்சிருக்கும். They are globally they are the largest manufacturer of heavyweight motorcycles. அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். எப்படி டிராப்ல மாட்டி வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு இவன் தெரிஞ்சிருக்குங்க. இதுல எங்களோட அருமையான நண்பர் வார்னா இண்டஸ்ட்ரீஸ் ராஜேஷ்குமார் இவரை பண்ணிருந்தாரு, அங்க இருக்காரு. சரியா, இவரை பத்தி சின்ன ஒரு ஓகே, அதாவது வார்னா இண்டஸ்ட்ரீஸ் he is into manufacturing sophisticated and innovative packaging products. அருமையான ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொன்றும் premium price products with higher benefits. 60% of the product பாத்தீங்கன்னா is exporting to various countries. Next, 2 years முன்னாடி போனப்ப அவரு எடுத்த படம் இது பாத்தீங்கன்னா லேபர் இன்டென்சிவ் இல்லையா? ஆனா அவரை பாராட்டணுங்க. ஒர்க் பண்ண லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா from very poor background, marginalized families, widows, அகதிகள், இவங்களை வேலைக்கு எடுத்து ட்ரெயின் பண்ணி நெக்ஸ்ட் போங்க he is able to produce this kind of quality product. So he is பாருங்க, அதாவது innovative packaging, he is offering at premium price and offering premium benefits இல்லையா? நெக்ஸ்ட் போங்க, பையர்ஸ்லாம் பாருங்களேன். உங்களுக்கு ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியில இருந்து he is able to supply to top people இல்லையா? பேங்க் பாருங்க, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், சிட்டி பேங்க், BMW, ஃபோர்ட், ஆடி, பெரிய பெரிய நிறுவனங்கள். இவருக்கு என்ன கேட்டீங்கன்னா சடனா வந்து எல்லாம் நெக்ஸ்ட் செகண்ட் லெவல் ஆஃப் ஆபீஸர் ட்ரெயின் பண்றாரு நிறுவனத்துல. அவருக்கு சேம் லெவல் ஆஃப் காம்பிடன்சி உருவாக்கி தராரு. ஒன் டே வேலையை விட்டு போயிடாரு. ஃபார் சம் ரீசன் என்ன பண்றாரு, போய் அதே ஏரியால ஒரு ஃபேக்டரியை போட்டுறாரு. இதே இதை ப்ரொடக்ஷன் பண்றாரு. சரியா, இங்க உள்ள ஸ்டாஃப்ஸையும் எடுத்து போட்டுறாரு. இவர் பையர்ஸ் எல்லாம் யாருன்னு தெரியும். அவர் பையருக்கு என்ன பண்றாருன்னா கொஞ்சம் பிரைஸை குறைச்சி ஆஃபர் பண்றாரு. அப்ப என்ன ஆகும், Rajesh Kumar has got 2 options. One is to reduce the price to hold on to the market share. Otherwise, price குறைக்கணும் இல்லையா? அப்ப என்ன ஆகும், அவரோட பினான்சியல்ஸ் அடிபடுமா இல்லையா? அதனால இந்த ட்ராப்ல இருந்து வெளியே வரும். அதுதான் என்ன சொல்யூஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராலிஃபரேஷன் ட்ராப். இந்த ட்ராப் எப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைசஸ் மேலேயும் கீழையும் போகும், பெனிஃபிட்ஸ் அது மேலேயும் கீழையும் போகும். Around the focal firms products. எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது இப்ப நீங்க ஒரு செக்மெண்ட்டுக்கு நீங்க டார்கெட் பண்ணி சப்ளை பண்றீங்க, நல்லா போயிட்டு இருக்கு. திடீர்னா உங்களுக்கு ஒரு 2 சைடுல காம்படிஷன் வருது. ஒரு சைடு காம்படிஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா he is offering உங்க செக்மெண்ட்டுக்கு லோ பிரைஸ் ப்ராடக்ட் வித் லோ பெனிஃபிட்ஸ். இன்னொரு சைடுல இன்னொரு காம்படிட்டர் he is offering premium price with customized product உங்க செக்மெண்ட்டுக்கு. அப்ப என்ன ஆகும், you have a piece of cake, அந்த கேக் விட்டு 2 பேர் ஷேர் பண்றாங்க. உங்க ஷேர் குறையுமா இல்லையா?
இது நமக்கு இது அகைன் இதுக்கும் ஐ பி டேக்கிங் தி கேஸ் ஸ்டடி ஆஃப் ஹார்லி டேவிட்சன். பட் நமக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது நம்ம பார்த்தோன்னே நமக்கு எல்லாத்துக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இட்லினா யாரு ஞாபகம் வரும் நமக்கு? சும்மா சொல்லுங்க, இட்லினா யாரு ஞாபகம் வரும் நமக்கு? நம்மகிட்ட மெம்பர் இருக்காரு, சரி, அனந்தகுமார், சரியா? சன் மெட்டல்ஸ் ஃபேக்டரி இந்தியா பிரைவேட் லிமிடெட். இட்லி வந்து நம்மலாம் வந்து ரவுண்டா சாப்பிட்டு பழகி இருக்கோம், சரியா? நெக்ஸ்ட் இல்ல யாராவது இந்த இட்லி வந்து நீங்க ஹாட் ஷேப் இட்லி பார்த்துருக்கீங்களா? அதுக்கு வந்து அந்த இன்னோவேட்டிவ் வி ஹேவ் டு அப்ரிஷியேட் தி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட். உங்களுக்கு டெஃபினெட்லி வெரி சிம்பிள் இன்னோவேஷன், சரியா? இன்றைக்கு இதோட செக்மெண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்க இல்லையா? பெரும்பாலும் அவங்க தான். அவங்களுக்கு எக்ஸாம்பிள் என் வீட்லயே நான் வந்து இது ஆஃபர் பண்ணேங்க. பண்றச்சு என் குழந்தை நார்மலா 2 இட்லி சாப்பிடுவா. ஷி கன்சியூம் 4 இட்லிஸ் இல்லையா? நமக்கு அதான் வேணும் இன்னைக்கு. ஸோ இஸ் மேனுஃபேக்சரிங் அலுமினியம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், சரியா? He sells the entire vessel. அந்த வெசலையும் விற்பாரு, பிளஸ் தட்டு, அது மோல்ஸ் எல்லாம் இருக்குது. நல்லா போயிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு செக்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு, சரியா? இது ப்ராபப்லி ஒரு 4 to 5 கிலோஸ் வருமா அந்த ப்ராடக்ட்? வெயிட் 1.8 2 கிலோஸ் வச்சுக்கலாம். என்ன பண்றாங்க, ஒரு காம்படிட்டர் சரி நம்ம என்டர் பண்ற மார்க்கெட்டுக்கு அவர் 1 கிலோல பண்ணி தராரு. இஸ் ஆஃபரிங் லோ பிரைஸ் லோ பெனிஃபிட். இவருக்கும் செக்மெண்ட்டுக்கே அவரும் கொடுக்குறாரு. ஏன்னா இது இன்ஃப்ளூயன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு லேடிஸ், அவங்க இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க டார்கெட் பண்ணி கொடுக்குறாரு. அப்ப என்ன ஆகும், இவருக்கு ஒரு ஷேர் குறையுமா? இன்னொரு சைட்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேனுஃபேக்சரர்ஸ், சரியா? நிறைய பேர் வந்து they may prefer ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஓவர் அலுமினியம். அவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா he produces உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சேம் பண்ணி கொடுக்குறாரு, ஆஃபரிங் a higher price, சேம் செக்மெண்ட் they are offering. அப்ப என்ன ஆகும், ஷேர் குறையுமா? இதுல இருந்து வெளியே வரும். எக்ஸாம்பிள் அதுக்கும் ஐ பி டேக்கிங் கேஸ் ஸ்டடி ஆஃப் ஹார்லி டேவிட்சன். நெக்ஸ்ட் எஸ்கலேஷன் ட்ராப். எஸ்கலேஷன் ட்ராப்ங்கிறது பிரைஸ் குறைச்சிட்டே இருக்கும், ஆனா பெனிஃபிட் ஆஃபர் கூட போய்கிட்டே இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி இந்த டெக்னாலஜி லெட் கம்பெனிஸ் வந்து ட்ராப்ல இருப்பாங்க. இதுல டிஸ்கசிங் அபவுட் ஸ்மார்ட் போன், சாம்சங் அண்ட் ஆப்பிள் எப்படி வந்து அவங்க வந்து இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் மூலமா அதர்ஸ் எப்படி ட்ராப் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் சோ ஃபர்ஸ்ட் டெலிவரேஷன் ட்ராப், சரியா? நெக்ஸ்ட் சோ இந்த ட்ராப் நான் சொன்னதுதான் பிரைசஸ் குறைய ஆரம்பிக்கும், பெனிஃபிட்ஸ் ஆஃபர்டும் குறைய ஆரம்பிக்கும். அல்டிமேட்லா they will be targeting the mass market. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹார்லி டேவிட்சன். இன்னைக்கு அமெரிக்கால globally they are largest manufacturers of heavyweight motorcycles. நம்ம பெரும்பாலும் நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, ஹார்லி டேவிட்சன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஹெவிவெயிட் மோட்டார் சைக்கிள் நமக்குலாம் ஒரு ஐகானிக் பிராண்ட். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் 1903 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. வில்லியம் ஹார்லி அண்ட் ஆர்தர் டேவிட்சன் 2 பேர் ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்ஸ் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி இருந்துச்சு, மோட்டரைஸ் சைக்கிள். அப்படியே எவல்யூஷன் ஆகி அல்டிமேட்டா இன்னைக்கு வந்து பியூட்டிஃபுல் மாடல்ஸ். நெக்ஸ்ட் அருமையா இருக்கு இல்லையா பைக்ஸ் எல்லாம்? நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் பேக். இந்த மாடல் தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஓட்டணும் ஆசை வருதா இல்லையா? நான் சொன்னது பைக் தாங்க. நெக்ஸ்ட் சோ யூஎஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் 20th century வரைக்கும் கிட்டத்தட்ட 150 மேற்படியான மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கிறாங்க. பை 1978 ஒரு 3 மேனுஃபேக்சரர் மட்டும் தான் நிக்க முடியுது. அதுல ஒன்று ஹார்லி டேவிட்சன், இன்னும் 2 வந்து ஹோண்டா, சரியா, அமெரிக்கா, அண்ட் கவாசாகி. போத் ஆர் ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ். ஹார்லி டேவிட்சன் பாத்தீங்கன்னா இன்றைக்கு குளோபலி, சரியா, உங்களுக்கு அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து 1/3 ஆஃப் த மார்க்கெட் இஸ் வித் ஹார்லி டேவிட்சன். யூஎஸ்ல மட்டுமே அவங்க மார்க்கெட் ஷேர் வந்து 50%. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 35 மாடல்ஸ் இருக்குது. மாடலோட சரி 35 டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் தே ஹேவ். வேர்ல்ட் வைட் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1500 டீலர்ஸ் இருக்கிறாங்க, இந்தியா உட்பட. அதன் மூலமாக they are able to sell the
motorbikes, offers spares, accessories, service, etc. etc. Next. இதான் மார்க்கெட் ஷேர் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா லிட்டில் லெஸ் தேன் 50%, யூரோப் வந்து ஒரு 9%, அண்ட் ஏஷியால ஒரு 26% மார்க்கெட் ஷேர். ஸோ கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 100 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2003 ஒரு 100 இயர்ஸ் ஆரம்பிச்சோடனே அந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா அவங்க சேல்ஸ் வந்து $4.6 billion, 30% சேல்ஸ் க்ரோ ஆயிருக்கு. பைக் பாத்தீங்கன்னா they have sold 2.91 lakh motorbikes, heavy weight motorcycles வித்திருக்காங்க. இந்த நிறுவனம் 2009 பாருங்க, லாஸ்ட் குவார்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர்ஸ்ல they declared a loss